அநேக விதமான கவலைகள் நம்மை வாட்டி கொண்டிருக்கிறது. பிறந்ததிலிருந்தே கிறிஸ்தவனா நம்ம பிறந்தாலும் எத்தனையோ செய்திகளை கேட்டாலும் சின்ன சின்ன காரியத்துக்கும் நம்ம கவலைப்பட்டு ஒடுங்கி கொண்டே தான் இருக்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கவலைப்படுறவங்களை மெச்சிக்கொள்ளவே இல்லை, அற்ப விசுவாசிகள் என்று சொல்கிறார். நீங்க கவலைப்பட்டீங்கன்னா உங்க பேர் என்ன சொல்லுங்க? நீங்களே எப்படி அழைச்சிக்கிடுங்க, அப்பதான் திருந்துவீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. அற்ப விசுவாசிகளே, ஏன் கவலைப்படுறீங்க? அப்ப கவலைப்படுறவன் பேர் என்ன பேரு? கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாதவன் அர்த்தம். அப்போ விசுவாசம் இருந்துச்சுன்னா கவலை வராது. கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. If you have faith, you have no worry. Amen. About tomorrow, about your future. அப்போ நம்முடைய வாழ்க்கையில எப்போ கவலை வருதுன்னா கவலையே வருது. அன்னைக்கு சீசர்கள் அழுது கொண்டிருந்தார்கள், பயந்து கொண்டிருந்தார்கள், நடுக்கிக் கொண்டிருந்தார்கள். காரணம் அவங்க இயேசு மரித்து போனார் என்று எண்ணினார்கள். நம்முடைய வாழ்க்கையில இயேசு என்னைக்கெல்லாம் உயிரோடு இல்லையோ, அல்லது நம்முடைய விசுவாசத்துல அவர் செத்தவரா இருக்கிறாரோ, அப்போதான் நம்முடைய வாழ்க்கையில கவலை வரும். நான் விசுவாசிக்கிறவன் பதறான். ஹல்லேலூயா. கவலைப்படுற ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னன்னா, நீங்கள் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், எப்பா மத்தேயு 6:26, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆண்டவர் உங்களுக்கு 2 காரியத்தை சொல்றார். கவலைப்படுறவங்களை பார்த்து, உங்கள் பரமபிதா நான் இருக்கிறேன், ஆமேன். பிழைப்பூட்டுகிறவர் நான் இருக்கிறேன், ஆமேன். உங்களை நடத்துகிறவர் நான் இருக்கிறேன், ஆமேன். அவர்கள் கால்களை இடராதபடிக்கு தண்ணீரண்டை நடத்துகிறவர், செம்மையான வழியில நடத்துகிறவர் உங்களோடு இருக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. உங்கள் தேவைகள் என்னதென்று அறிந்தவர் உங்களோடு இருக்கிறார். ஐயா, உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிறவர் உங்களோடு இருக்கிறார். நேற்று ஒரு 1 மினிட் வீடியோ போட்டிருந்தோம். எப்படி வீடியோனா, இஸ்ரவேல்ல 20 லட்சம் ஜனங்கள் இருந்தாலும் காகத்துக்கு எலியா யாருன்னு சரியா தெரியும். கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. யார்கிட்ட கொண்டு அப்பத்தை கொடுக்கணும், யார்கிட்ட கொண்டு இறைச்சியை கொடுக்கணும்ட்டு எலியா யாருன்னு சொல்லிட்டு, எலியா அட்ரஸ் எங்க இருக்குது, எலியா எந்த சூற செடிக்கல ஒளிஞ்சு கிடந்து அழுது கிடக்கான்னு சொல்லிட்டு எதுக்கு தெரியும்? காக